பிரபஞ்ச பேராற்றல் சக்திக்கும் எனது குலதெய்வத்திற்கும் மற்றும் என்னுடைய இஷ்ட தெய்வங்களையும் வணங்கி என்னுடைய ஜோதிட குருமார்கள் மற்றும் வாஸ்து குருமார்களின் ஆசியோடு இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த வீடியோவில் மாந்தி என்றால் என்ன, அவரால் நடக்கக்கூடிய தீய பலன்கள் என்ன, அதனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி செல்லுகிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாந்தி, இந்த மாந்தின்றவர் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜாதக கட்டத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாந்தி யார் அப்படின்னா சனி பகவானுடைய குழந்தை. மாந்தி உருவானதுக்கு ஒரு வரலாறு சொல்கிறாங்க. ராவணன் அவருடைய பையனான இந்திரஜித் பிறக்கும் பொழுது அனைத்து நவகிரகங்களும் ஒரே கட்டத்தில் இருக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டதாகவும், அப்பொழுது சனி பகவான் மட்டும் பக்கத்து கட்டத்தில் காலை எடுத்து வச்சாரு. அப்போ அந்த காலை ராவணன் வெட்டிட்டாரு. அந்த கால் தான் மாந்தி அப்படின்ற மாதிரியான ஒரு புராண கதை இருக்கு. ஸோ இதில் மாந்தி அப்படின்னா உயிர் அற்றதுன்னு அர்த்தம். இப்போ நவகிரகங்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கு உயிர் உள்ளது. பஞ்சபூதங்கள் எடுத்தீங்கன்னா உயிர் உள்ளது. உயிர் அற்றது அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா மாந்தி தான். இதை நம்ம நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம், குளிகை இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் மாந்திக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னா குளிகை. குளிகை நேரம் அப்படின்றது தான் இந்த மாந்திக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நேரம். இப்போ இந்த மாந்தி நம்ம ஜாதக கட்டத்தில் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள்ல நம்மளுடைய கர்மாக்களை குவிச்சு வச்சிருக்கோம். அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கும். ஆனா அந்த விஷயங்களை நமக்கு கிடைக்க விடாது. அதுதான் மாந்தி. அதே மாதிரி அந்த பாவத்துல மாந்தியுடன் சேர்ந்து நிற்கக்கூடிய கிரகம் எதுவோ அதுவும் பாதிப்பு அடையும். அதே நேரத்துல மாந்தி நின்ற நட்சத்திரம்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அந்த மாந்தி நின்ற நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாரோ அவர் சார்ந்த பாதிப்புகளும் நமக்கு கொடுக்கும். இதுதான் மாந்தி. ஸோ இந்த மாந்தி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருடைய வாழ்க்கையின் ஆசைகளை பார்த்தீங்கன்னா பூர்த்தி அடைய விடாது. ஆசைகளை பூர்த்தி அடைய விடாது. அதுதான் மாந்தி. என்னப்பா அவங்க கூட போனாலே பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் இல்லையா? அந்த மாதிரி மாந்தி இருக்கின்ற பாவம் அப்படின்றது நமக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஆனா ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா 11ஆம் பாவத்துல மாந்தி இருந்தா மட்டும் பெரிய பிரச்சனையை கொடுக்காதுன்னு சொல்றாங்க. அதுல மாந்தி எப்போ அதிகமான பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படின்னா கர்ம நட்சத்திரங்கள்னு சொல்லி ஒவ்வொரு பாவத்திலையும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும். ஒரு பாவத்துக்கு 3 நட்சத்திரம்னு சொல்லி அந்த 3 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமா இருக்கும். ஸோ அந்த ஒரு கர்ம நட்சத்திரத்துல அந்த மாந்தி நின்றுட்டார் அப்படின்னா அந்த பாவம் சார்ந்து அதோட நின்ற கிரகம் சார்ந்து எந்த ஒரு நற்பலனுமே நமக்கு அனுபவிக்க விட மாட்டார் மாந்தி. ஸோ அவர் எதனால அதை அனுபவிக்க விட மாட்டார் அப்படின்னா அது நீங்க அனுபவிக்க வேண்டிய கர்மா. புரியுதுங்களா உங்களுக்கு? அனுபவிக்க வேண்டிய கர்மா அப்படின்றதுனாலதான் அதை நம்ம அந்த மாந்தி பிளஸ் அந்த குளிகை நேரத்தில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற வேலைகளை மட்டும் நம்ம செய்வோம். குளிகை நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற வேலையை செய்யணும். அந்த வேலை சக்சஸ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? குளிகை நேரத்தில் செய்யக்கூடாது. தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கடனை அடைக்கிறதுக்கு இந்த குளிகை நேரம் அப்படின்றது ரொம்ப சிறப்பானதா இருக்கும். மற்ற விஷயங்களுக்கு இந்த குளிகை நேரம் சிறப்பா இருக்குமானா தொடர்ந்து நடைபெறணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களுக்கு மட்டும்தான் அந்த குளிகை அப்படின்றது நமக்கு கை கொடுக்குமே தவிர வேற எந்த விஷயத்துக்கும் அந்த குளிகை அப்படின்றது கை கொடுக்காது. இந்த மாந்தி அப்படின்றது எக்ஸாம்பிளுக்கு லக்னத்துல இருக்கு அப்படின்னா அவருடைய சுய முன்னேற்றத்துல தடைகளை கொடுப்பார். அவருடைய சுய ஆசைகள்ல தடைகளை கொடுப்பார். சரிங்களா? 2ஆம் பாவத்துல இருக்கு அப்படின்னா குடும்பத்துல பிரச்சனைகளை கொடுப்பாரு. 3ஆம் பாவத்துல இருக்குன்னா தைரிய வீரிய முயற்சிகள்ல பிரச்சனை கொடுப்பாரு. முயற்சிகள்ல தோல்வி அடையும். 4ஆம் பாவத்துல பிரச்சனை இருக்குன்னா சுகஸ்தானத்துல பிரச்சனையை கொடுப்பாரு. 5ஆம் பாவத்துல இருக்கு அப்படின்னா பூர்வீகம், குழந்தைகள் இதுல எல்லாம் பிரச்சனை கொடுப்பாரு. 6ஆம் பாவத்துல இருக்குன்னா வேலை வாய்ப்புகள்ல பிரச்சனை கொடுப்பாரு. நோய் நொடிகள்ல பிரச்சனை கொடுப்பாரு. 7ஆம் பாவத்துல இருக்கு அப்படின்னாக்க மனைவி, கூட்டாளிகள் இந்த வரைகள்ல நமக்கு பிரச்சனை கொடுப்பாரு.
8ஆம் பாகத்தில் இருக்குன்னாக்கா நம்முடைய ஆயில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நமக்கு பிரச்சனைகளை கொடுப்பாரு. 9ஆம் பாவம் எடுத்தீங்கன்னாக்கா தந்தை வழிகளில் நமக்கு பிரச்சனைகளை கொடுப்பாரு. 10ஆம் பாவத்தில் இருந்ததுன்னா கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், தொழிலில் நமக்கு பிரச்சனையை கொடுப்பாரு. 11ஆம் பாவம்ன்றது லாபஸ்தானம், அந்த இடத்துல இருக்கும் பொழுது பெரிய பிரச்சனைகளை கொடுக்காதுன்னு சொல்லி நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. 12ஆம் பாவத்துல மாந்தி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுலையுமே வந்து ஒரு திருப்தியான மனநிலை இருக்காது அப்படின்றது தான் நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் நமக்கு சொல்லுது. இதுல இந்த மாந்தியினுடைய சாபத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால் என்ன செய்வது அப்படின்னா, மாந்தினா முதல்ல என்ன சொன்ன, உயிர் அற்றது. மாந்தினா என்ன சொன்ன, உயிர் அற்றதுன்னு சொன்ன. உயிர் இல்லை, அதுக்கு வந்து உயிர் கிடையாது. அதுக்கு வந்து உயிர் கிடையாது, மாந்திக்கு வந்து உயிர் கிடையாது. அப்போ மாந்திக்கு உயிர் கிடையாது அப்படின்னா யாருக்கு சேவைகள் செய்தா, யாருக்கு உதவிகள் செய்தா அந்த மாந்தி தோஷத்திலிருந்து வெளிவர முடியும் அப்படின்னா, இறந்தவர்களுக்கு ஊழியம் செய்கிறாங்க இல்லையா, இறந்தவர்களுக்கு ஊழியம் செய்பவர்கள், இந்த வெட்டியான்கள், இந்த பாட கட்டுறவங்க, மேலாடிக்கிறவங்க, இந்த மாதிரியான நபர்களுக்கு தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும், உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது, மாந்தி யாருடைய குழந்தை, சனி பகவானுடைய குழந்தை. சனியினுடைய குழந்தை தான் மாந்தி இல்லையா. அப்போ சனி பகவான் அப்படின்னா நம்முடைய உடல் பாகத்துல நம்ம என்ன சொல்லுவோம், கால்கள். அப்போ கால்கள் இல்லாதவர்கள், ஊனமானவர்கள், நடக்க முடியாத வயதானவர், இவர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு அந்த மாந்தியினுடைய கர்மாவை நம்மளால என்ன பண்ண முடியும், குறைச்சிக்க முடியும். ஸோ இந்த மாந்தியை வச்சு தான் கேரள மாநிலத்தில் வந்து ஜோதிடம் பார்க்குறவங்கள முதல்ல மாந்தியை தான் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற கிரகங்களை பார்ப்பாங்க. ஏன் மாந்தியை பார்க்குறாங்க அப்படின்னா, அவன் வாங்கி வந்த கர்மா என்னவோ அதுபடி தான் நடக்கும் இல்லையா. அந்த கர்மா என்னன்றதை நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மாந்தியை தான் பார்க்கணும். ஸோ மாந்தி அப்படின்றது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னாலும், அந்த மாந்தி மிகப்பெரிய கர்மாவை கொண்டு வந்திருக்கா அல்லது கொஞ்சம் குறைவான கர்மாவை கொண்டு வந்திருக்கா அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். ஸோ மாந்தியை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி.